ஹாய் ஹலோ மக்களே, பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் லாஸ்ட் மந்த் ஏற்காடு போயிருந்ததை வீடியோ போட்டிருந்தாங்க. அதோட கண்டினியூஷன் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்ன சொல்ல போகிறேன், என்னென்ன வீடியோன்னு பார்க்கலாம். நாங்கள் அங்கே போகும்போது அழகழகாக பூக்கள்லாம் இருந்துச்சுலங்க, அதில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட்டாக ஒன்று பார்த்துருந்தோம். அதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுதாங்க இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த கண்ணாடி மலையை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே இப்படி போனால் என்ன இருக்குது அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த விதைகள்லாம் வந்து நேச்சர் அவங்களாம் கவர்மெண்ட்டே வந்து இந்த விதைகள்லாம் விற்றுருந்தாங்க. ஸோ நல்லா வரும், வாங்கிக்கோங்க. நாங்களும் சில விதைகளை வாங்கிட்டு வந்திருந்தோம். பாருங்கள், இதில் ஒவ்வொரு விதைகளும் சூப்பராக இருந்தது. நாங்கள் கொஞ்சம் மட்டும் தான் வாங்கினோம். அது என்னன்னு நான் தனியாக வீடியோ போடுறேன். அப்புறம் இப்படியே வந்து அந்த பக்கம் ஒரு இடம் இருந்தது. இது என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே ஒரு சிலர் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இது பாருங்கள், கீ செயினில் ஃபோட்டோ எடுத்து அவங்களே போட்டு தரேனாங்க. நீங்கள் ஃபோட்டோ இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் தந்தாங்க, அந்த நம்பருக்கு அனுப்புங்க. சரி நம்மளும் இங்கேருந்து ஏதாவது ஒரு ஞாபகார்த்தமாக ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்தமாரி உட்லே கீ செயின்லாம் இருக்குல்லங்க, அந்த கீ செயின் தாங்க வாங்கினோம். 150 நாங்கள் அதை வாங்கிட்டு, இங்கே பாருங்கள் மேலே அது கீழே இருக்கிற அந்த மரத்துக்கு மேலே பார்த்தா பலாப்பழங்க நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. சின்னதாகவும் இருக்குது, பெரிய சைஸாகவும் இருந்துச்சு. நல்லா பலாப்பழம் தொங்குதுங்க. ஸோ ஹில்ஸ்ன்றதுனால பொதுவாக பலாப்பழம்லாம் இருக்கும் இல்லையா, இங்கே உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே அந்த கீச்செயினையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் அப்படியே அந்த பக்கமாக ஒரு இடம் இருக்குதுன்னு என் பையன் சொல்லிகிட்டே இருந்தான், வாமா போகலான்னு. நான் இவர்கிட்ட சொன்னது, இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே அந்த இடம் பார்த்துட்டு வரேன் என்னென்னு. கீச்செயின் வாங்க ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. அந்த கேப்பில் நானும் என் பையனும் கிளம்பணும். அவன் வந்து வாமா அது சூப்பராக இருக்குது அங்கே போகிறான். நான் சொன்னேன், ஆளே இல்லாத மாதிரி இருக்குது, வானாடா. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அவர் வேறு இல்லை, புது இடம் எங்கேயாவது மிஸ் ஆகிட போகிறோம் அப்படின்னு. இல்லைம்மா அங்கே பாருங்கம்மா சில பேர்லாம் இருக்காங்கம்மாண்ணா. சரின்னு சொல்லிட்டு போனோம். அப்படி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த பிளேஸு. என் பையன் முன்னாடி போயிட்டே இருந்தான். நான் சொன்னது ஸ்லோவாக போடா, எப்படி இருக்குன்னு தெரிலன்னு. அப்புறம் போயிட்டே இருந்தால் எல்லாருமே நிறைய பேர் இருக்கவே எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அப்படியே டவுன் இறங்கி போயிட்டே இருக்குது. இந்த ஊட்டியில் இந்த சிம்ஸ் பார்ப்போம், அது மாதிரி டவுன் அது பாட்டுன்னு போகுது. இந்த பையனுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு அந்த இடம்லாம் பார்த்தோன்னே. இங்கே பாருங்கள், அந்த பக்கம் பார்த்தோன்னா, அம்மா அங்கே பாருங்கம்மா ஒரு பிளேஸ் தெரியுதுன்னா, என்னது அது அப்படின்னு பார்த்தா பாருங்கள், சூப்பராக ஒரு மினியாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி அந்த இடத்துல கட்டி நிற்க வச்சுருக்காங்க. சரி அப்படியே நிற்க வச்சு என் பையனை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்ல லொக்கேஷனாக இருந்ததுங்க இது. இந்த ட்ரக்கிங் சொன்னான் என் பையன், அம்மா ட்ரக்கிங் அனுபவம் நான் அவனை கூட்டின்னு போகிறேன் வாமான்னு இழுத்துகிட்டே போனான். ஸோ இது உண்மையாக நல்லா இருந்துச்சு, குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் எங்கே அவர் தேட போகிறாரு, வாடா அப்பா தேடுவாங்கடான்றேன். போயிட்டு அப்படியே ரவுண்ட் வச்சுன்னு வரலாமாண்ணா. அப்புறம் இந்த சைட் பாருங்கள், வந்தால் குட்டி குட்டி பாறையிலே அதை வச்சுருந்தாங்க சைடில். அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே இருக்க பாருங்கள், தவளையும் ஒரு ஆமையும் ஒன்று செதுக்கியிருந்தாங்க. அது என் பையன் ஒன்று சொல்கிறான், கேளுங்க. ஹாய் சொல்லிட்டான். அப்புறம் என்ன ஏறினா இது கொஞ்சம் ஏற ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கைப்பிடிச்சு அப்படியே ஏறிட்டேன். எனக்குன்னா பயம் சரிக்கிட்ட போது வேணாடான்னா, இல்லை பொறுமையாக போகலான்னா. சரி அப்படியே பொறுமையாக போயிட்டு இந்த பக்கம்லாம் பாருங்கள், இந்த மரங்கள் செடிகள் ரொம்ப ஹைட்டான மரங்கள் எல்லாமே. ஸோ டிஃப்ரெண்ட்டான அனுபவம். அப்புறமா இந்த சைடு சுற்றிட்டு இப்படி வந்தவொடனே அந்த சைடு என் ஹஸ்பண்டுக்கு அந்த இடம் தெரிஞ்சிச்சு. நம்ம கரெக்டாக வந்துட்டோம்பா அப்படின்னு ஒரு நிம்மதியான. என் பையன் சொல்கிறான், இது மினி ட்ரெக்கிங்மா, நான் உன்னை விட்டுட்டு போகிறோமான்னுட்டு இருந்தான். ஒரே ஃபன் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் தான் அவன் சொல்கிறான், அம்மா அந்த பக்கம் வந்திருந்தா கூட இந்த வழி வந்திருக்கோம்மா, நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோன்னா. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் நாங்கள் வரத்துக்குள்ளே அந்த ஃபோட்டோ, அந்த நான் சொன்னாங்க கிச்சன் ரெடி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு, பாருங்கள் அப்படின்னாரு. ஸோ நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அப்படியே நாங்கள் முடிச்சுட்டு வெயிட் பண்ணியிருந்தது ஈவினிங் இந்த லைட் டெக்கரேஷனுக்காக தான். ஸோ எல்லாம் லைட் டெக்கரேஷனில் எப்படி இந்த பார்க் இருக்குன்னு 4:30க்கு வரோம் நாங்கள். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி 4:30க்கு வெயிட் பண்ணி பார்த்தோம். பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள் இந்த லைட் டெக்கரேஷன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் தான் அவங்க போட்டாங்க, கொஞ்சம் வந்து வரும்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 5 மணி வரைக்கும் இருந்தும் வரவே இல்லை.
ஸோ கொஞ்சம் மட்டும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஆப்போசிட் இருக்க நாங்கள் ஏரி பார்க்குக்கு போனோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மேலே வந்து நிற்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.